மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல அபிஷியல் அன்அபிஷியல் ஓட்டிங் லிஸ்டின் அடிப்படையில் யார் முதலிடத்தை பிடித்தாங்க அப்படிங்கிறதையும், யாரெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறாங்க, யாரெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க, எத்தனை ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா பேச போறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் யார் யார் எந்தெந்த இடம், யார் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். முதலிடத்தில் கானா வினோத் அவர்கள். இவர் வாங்கியிருக்கிற ஓட்டு 1,85,913 ஓட்டுகள், 24.37%. கேம் சூப்பரா விளையாடுறாரு. ஃபைனல் ஸ்டேஜ் கம்பல்சரி இவருக்காக காத்திருக்கு. டைட்டில் அடிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்தில் விஜய் பார்வதி 1,04,978 ஓட்டுகள், 13.76%. சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க. போன வாரங்கள்ல எல்லாம் முதலிடத்தை கூட பிடிச்சாங்க. இந்த வாரம் 2ஆம் இடத்துக்கு போறதுக்கு டாஸ்க்ல பெரிய லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது என்னோட ரீசன். உங்களோட ரீசனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 3ஆம் இடத்தில் திவ்யா 84,336, 11.5%. திவ்யாவோட கேம் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இனி வரும் வாரங்கள்ல கண்டென்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்தில் விக்ரம் 67,907 வாக்குகள், 8.9%. சூப்பரா விளையாடிட்டு இருப்பாருங்க. போன வாரம்லாம் பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து முதலிடத்துல இருந்தாரு. நம்ம விஜய் பார்வதி 2ஆம் இடத்துல இருந்தாங்க. இந்த வாரம் மேபி மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம போகலாமா என்னன்னு தெரியல. விக்ரம் 4ஆம் இடம். 5ஆம் இடம் கமருதீன் 61,987 ஓட்டுகள், 8.12%. கம்பல்சரி எப்பயும் எவிக்ட் ஆக வேண்டிய லிஸ்ட்ல இருந்த கமருதீன்லாம் இன்னைக்கு சூப்பராகவே கேம் விளையாண்டு என்ன விஜய் பார்வதி அரோரா அப்படிங்கிற இந்த லவ் சீக்வன்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு கேம் விளையாண்டா வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்தில் எஃப்ஜே 43,970 ஓட்டுகள், 5.76%. ரொம்பவே குறைவான ஓட்டுகள் தான். இனிமேல் வர்ற எல்லா கேட்டகரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் தான். நம்ம வினோத், பார்வதி, திவ்யா, விக்ரம், கமருதீன் இவங்க எல்லாருமே வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. இவங்க எஃப்ஜே, பிரஜன், சாண்ட்ரா, அமித், கனி, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. ஓகே, 6ஆம் இடத்தில் எஃப்ஜே பார்த்தாச்சு. 7ஆம் இடத்தில் பிரஜன் 43,773 ஓட்டுகள், 5.74%. 8ஆம் இடத்தில் சாண்ட்ரா 43,661 ஓட்டுகள், 5.72%. 9ஆம் இடத்தில் அமித் 42,446 ஓட்டுகள், 5.56%. 10ஆம் இடத்தில் கனி 42,216 ஓட்டுகள், 5.53%. 11ஆம் இடத்தில் சுபிக்ஷா 41,754 ஓட்டுகள், 5.47%. டேஞ்சர் ஜோன்ல எஃப்ஜே, பிரஜன், சாண்ட்ரா, அமித், கனி, சுபிக்ஷா இவங்க எல்லாருமே பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனா சொல்ற 6ஆம் இடம் எஃப்ஜே வந்து 43,970. 7ஆம் இடத்துல பிரஜன் பாத்தீங்கன்னா 43,773. கிட்டத்தட்ட ஓட்டிங்ல வந்து 200 ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் பிரஜன், சாண்ட்ரா எல்லாருமே அமித், கனி, சுபிக்ஷா எல்லாமே 100-200 ஓட்டுகள் வித்தியாசம் தான். இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை வந்து இப்ப லைவ்ல ஓட்டிங் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சனி, ஞாயிறு இப்ப நாளைக்கு, நாளான்னைக்கு, இன்னைக்கு எப்ப வேணாலும் நீ நைட்டு நேரங்கள்லயா இருக்கட்டும், காலையிலயா இருக்கட்டும், எப்ப வேணாலும் ஓட்டிங் மாறும். ஸோ எனிவே இவங்களுக்கான இடம் மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. வினோத், பார்வதி, திவ்யா, விக்ரம், கமருதீன் இவங்க இடம் சேஃப் ஜோன் அப்படின்னு பேசுறோம். இவங்களுக்கான ஓட்டு வித்தியாசங்கள் முன்ன பின்ன மாறினாலையும் இந்த என்ன சொல்றது, இந்த முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் இந்த கிரேடு மாறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இந்த வார எவிக்ஷன்ல 5-6 பேர் இருக்கிறாங்க. யாரை வேணாலும் எடுத்துட்டு போலாம். எஃப்ஜே, பிரஜன், சாண்ட்ரா, அமித், கனி, சுபிக்ஷா இவங்க யார் வேணாலும் இந்த வாரம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 2 எவிக்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மிட் நைட் எவிக்ஷன் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. 6 பேர் இருக்கிறாங்க. பிக் பாஸ் 2-3 பேர் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பை சான்ஸ் மாதிரிதான் இருக்கு. ஓட்டிங் லிஸ்ட்லயும் மக்கள் வந்து தெளிவான ஆளுகளை தான் எவிட்டிங் ப்ராசஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது அப்படின்னு இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிற. பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.